வெல்கம் டு கோமதி வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்றதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இப்போ வானிலையில எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நம்ம இதுல இப்ப இஞ்சி சேர்த்திக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமா. அது பூண்டு சேர்த்துக்கலாம். இப்ப 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். நம்ம இதுல இப்ப 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப இப்ப மிளகா சேர்த்துக்கலாம். நான் இப்ப 4 மிளகா சேர்த்திருக்கிறேன். வரமிளகா 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா கல்லுப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு அப்படியே கல்லுப்பு போட்டு வணக்கிக்கலாம். சீக்கிரமா வறுக்கூடும், அதுக்காக தான். நம்ம இது வெங்காயம் அறுத்துக்கிட்டே கூட தக்காளி ஈஸியா கட் பண்ணிடலாம். சீக்கிரமா சட்டுன்னு வேலையாயிடும். ஒரு 10 நிமிஷம் வேலைதான். இது கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும். ஒரு சிலர் இது கொஞ்சம் வணங்குன்னே எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா வணங்கின வாட்டி எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் தரும் சட்னி. பாருங்க, இது எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் தக்காளி சட்னி. இது கொஞ்சம் நல்லா ஃபேன் காத்துல வச்சு சூடு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் சட்னி அரைச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது.